வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் விருச்சிக ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிரக மாற்றங்களால் ஓராண்டு பலன்களாக எந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறது, ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமரும்போது நன்மைகளை எதிர்பார்த்ததை எதிர்பாராததை கூட அதிகப்படியான செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதே கிரகங்கள் பாதகத்தில் பாதகஸ்தானத்தில் பாதகம் தருகின்ற இடத்தில் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை என்பது கடுமையான சோதனைகளும் வேதனைகளும் மன சஞ்சலங்களும் தந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் விருச்சிக ராசியான உங்களுக்கு 12 மாதங்களுக்கும் கிரகங்கள் மாற்றம் பெற்று என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதலில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் ராசியில் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதோ இப்போ பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையும், வருமானம் என்பது பல வழிகளில் வந்து கொண்டிருந்தாலும் தடைகளையும் தடுமாற்றங்களையும் தந்து கொண்டுதான் இருக்கும். குரு பகவான் வைகாசி மாதத்தில் மாற்றம் பெற்று அமர்ந்தவுடனே அதிகப்படியான நன்மைகளை உங்களுக்கு அள்ளி கொடுப்பார். ராசிக்கு 9இல் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் அதிகப்படியான நன்மைகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் தந்தே ஆக வேண்டும். குரு பகவான் ஒருவர் மிகவும் சுபகிரகம். அது மட்டுமில்லாமல் ஒருவருக்கு அவருடைய உழைப்புக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வகையான சுகபோகங்களையும் நன்மைகளையும் அள்ளித்தருபவர் தான் குரு பகவான். அவர் 8இல் மறைந்திருக்கும் போது எதிர்பாராத நஷ்டங்கள் வந்திருக்கும், உடல் நலத்தில் பாதிப்புகள் இருந்திருக்கும், குடும்பத்தில் கலகமும், ஒரு சிலருக்கு தசா சரியில்லாதவர்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ இவர்களால் பல வகையான எதிர்ப்பையும் தேவையில்லாத மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில்தான் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது. 9ஆம் இடம் என்பது அனைத்தையும் மாற்றம் பெற்று வசதியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தனலாபத்துடன் மன நிம்மதியுடன் வாழக்கூடிய காலகட்டத்தை நோக்கிய பயணம்தான் இப்பொழுது விருச்சிக ராசியான உங்களுக்கு. அனைத்து தடைகளும் விலகி நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் குரு பகவான். ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். வண்டி வாகனம் வீடு தாய் வழி உறவு தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்களுக்கு இந்த உறவுகளால் வீடு வண்டி வாகனம் தாய் வழி உறவு தாயாதி இவர்களால் பல வகையான பிரச்சனைகளை சந்தித்தே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருந்திருக்கும். அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நற்பலன்களை பெறக்கூடிய ஸ்தானத்தில் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேரமும் காலமும் அருகில் வந்துவிட்டது. கேது பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், குழப்பமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமும் மன அமைதியும் பெறுகின்ற ஸ்தானத்தில் கிரக மாற்றங்கள் 2026 கட்டாயமாக இருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் துன்பத்தையும் மனவேதனையும் இழப்புக்களையும் அவமானத்தையும் தருகின்ற சனி பகவான் ராசிக்கு 5இல் இருப்பதினால் பூர்வ புண்ணியஸ்தானம். சனி பகவானால் பாதகமும் கிடையாது சாதகமும் கிடையாது.
படு பாதகமான இடத்திலிருந்து மாற்றம் பெற்று தான் சாதகமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் என்பது ஓரளவுக்கு நடந்தாலும் தீமைகள் என்பது அறவே இருக்காது. இதுதான் சனி பகவானின் ஸ்தானம். மற்ற உபகிரகங்களை பொறுத்தவரையில் மாதந்தோறும் நன்மைகளும், ஒரு மாதத்தில் நன்மைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் மற்றொரு மாதத்தில் சிறு பாதகத்தை தந்துவிடும். அந்த சிறு பாதகங்கள் கூட குரு பகவான் மாற்றம் பெற்று அமர்ந்து விட்டால் இருக்கவே இருக்காது. கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைக்கும். உங்கள் கைவிட்டு போன எந்த நன்மையாக இருந்தாலும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து வகையான நற்பலன்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அனைத்து கிரகங்களின் அமைப்பும் இருக்கிறது. அதிகப்படியான துன்பங்களும் தொல்லைகளும் இருந்தால் சொந்த ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தில் தசா என்பது வலிமை இல்லாமல் இருந்தால் படு பாதகத்தை செய்திருக்கும். ஆனால் அந்த பாதகமான நிலையிலிருந்து கூட உங்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில்தான் 2026 தமிழ் புத்தாண்டிலிருந்து விருச்சிக ராசியான உங்களுக்கு காலமும் நேரமும் கனிந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் கூட கெடுபலன்கள் என்பது அதிகமாக இருக்கிறது என்றால் முருகப்பெருமானை அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வருவதும், முடிந்தால் திருச்செந்தூர் சென்று வருவதும் உங்களுக்கு தடைகள் விலகும், நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.